சத்திய வசனம். இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம். நம் தேவனின் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். 1. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபிக்கிற தாங்குகிற உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் மென்மேலும் அவர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தொடர்ந்து உங்கள் பிரார்த்தனைகளில் எங்களுக்காக ஜெபியுங்கள். நாங்களும் உங்களுக்காக எங்களால் இயன்று புரிந்த தொடர்ந்து பிரார்த்தனை செய்து வருகின்றோம். அருமையானவர்களே, இந்த சத்தியவசன நிகழ்ச்சியிலே தொடர் செய்தியாக ஆபிரகாமை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆபிரகாமை குறித்து வேதாமத்திலே அநேக புஸ்தகங்களிலே அவனுடைய பெயர் காணப்படுகிறது. இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பென்ன? ஆபிரகாமுக்கு வேதாமத்திலே காணப்பட்ட பெயர்களை சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 1-16 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். அதிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச அட்டவணை சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று அழைக்கப்படுகிறது. லூக்கா நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 24 நீங்கள் 38 வரை வாசித்தாலும் அங்கே இயேசுவினுடைய வம்ச வரலாற்றிலே 3ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே ஆபிரகாமின் பெயர் அங்கு வருகிறது. அருமையானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் அல்லது யூதர்களுக்கு முற்பிதாக்கள் யார் என்று கேட்டால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்வார்கள். இந்த ஆபிரகாமை குறித்து வேதாமத்திலே சுமார் 235 இடங்களிலே ஆபிரகாமை குறித்த வசனங்கள் காணப்படுகின்றன. அருமையானவர்களே, ஆபிரகாம் யூதர்களுக்கு முற்பிதாக்களில் ஒருவராக அவர் காணப்படுகிறார். அருமையானவர்களே, யூதர்களை எடுத்துக்கொண்டாலும், முஸ்லிம் மத நண்பர்களை எடுத்துக்கொண்டாலும், கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொண்டாலும் ஆபிரகாமின் பங்கு மிக முக்கியமான பங்காக காணப்படுகின்றது. அருமையானவர்களே, கிறிஸ்தவர்களுக்கு கூட ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார். இந்த தொடர் செய்தியிலே ஆபிரகாமை குறித்த ஆழமான நல்ல கருத்துக்களை அல்லது குறிப்புகளை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். தொடர்ந்து இந்த செய்தியை ஜெபத்தோடு கேளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட அவர் பேசுவாராக. ஆபிரகாமை குறித்து வேதாமத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 36வது வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். அங்கே பர்னபா என்பது யோசே என்பவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பட்ட பெயராக காணப்பட்டது. அதே போல மார்க் நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 17 எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் யாக்கோபு யோவானுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்னவென்றால் இடி முழக்க மக்கள், பொவர்னேகேஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார்கள். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கூட பல பெயர்கள் உண்டு. தாவீதின் குமாரன், மேசியா, ஸ்திரீயின் வித்து, இரட்சகர், இம்மானுவேல் என்று பல பெயர்களை சொல்லி அழைப்பார்கள். அதே போல நம்முடைய ஆபிரகாமுக்கு பல பெயர்கள் காணப்படுகின்றன. முக்கியமான சில பெயர்களை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு விளக்க விரும்புகிறேன். முதலாவது, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட முதல் பெயர் என்ன? முற்பிதாக்களில் ஒருவர். இன்றைக்கு நம்முடைய முந்தினோர் தலைமுறையை குறித்து யாராவது விசாரித்தால் சிலர் சொல்வார்கள், நாங்கள் ராஜ பரம்பரையை சார்ந்தவர்கள், அல்லது நாங்கள் ஒரு ஆட்சியாளரின் வம்சத்தில் பிறந்தவர்கள், அல்லது எங்களுடைய முற்பிதாக்கள் ஐஸ்வர்யவான்கள் அல்லது ஜமீன்தார் குடும்பம், இப்படியெல்லாம் சொல்வார்கள். ஆனால் யூதர்களை விசாரித்தால் அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் வழியிலே வந்தவர்கள் என்று சொல்வார்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட முதல் பெயர் என்ன? முற்பிதாக்களில் ஒருவன் என்று சொல்லப்படுகிறது.
நீங்கள் வேதாமத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் யோவான் நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 39 யூதர்கள் ஆபிரகாமை எங்கள் பிதா என்று அழைத்தார்கள். எபிரேய நிருபம் 7ஆம் அதிகாரம் 4 வாசித்தால் கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் என்று சொல்லி எபிரேய நிருப ஆக்கியோன் எழுதுகிறார். ஆகவே ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட முதல் பெயர் என்ன? முற்பிதாக்களில் ஒருவன் அல்லது கோத்திர தலைவன் என்று சொல்லலாம். அருமையானவர்களே, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29 வாசித்தால் நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரமாய் இருக்கிறீர்கள். இஸ்ரவேல் மக்கள் அல்ல யூதர்கள் மாம்சத்தின்படி அவர்கள் ஆபிரகாமின் சந்ததிகள். நாமெல்லாம் கிறிஸ்துவின் வழியாக ஆபிரகாமின் விசுவாச சந்ததிகளாக காணப்படுகிறோம். அருமையானவர்களே, யூதர்கள் தேவாதி தேவனை அழைக்கும்போது ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லி தங்கள் முற்பிதாக்களின் தேவன் என்று சொல்லி அவர்கள் அழைப்பது உண்டு. ஆகவே ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட முதல் பெயர் என்ன? முற்பிதாக்களின் தலைவன் அல்லது கோத்திர தலைவன் என்று சொல்லலாம். ஆபிரகாமுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. அது ஆதியாம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 27 வாசித்து பாருங்கள். அந்த வசனத்திலே ஆபிரகாம் என்று வராமல் ஆபிராம் என்று வருகிறது. அருமையானவர்களே, அங்கே ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனம் வரையிலும் இந்த ஆபிராம் என்ற பெயரே அங்கே வழக்கத்தில் அங்கே இருந்ததாய் நாம் வேதாமத்திலே வாசிக்க முடிகிறது. ஆனால் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ஆபிராம் என்ற பெயர் ஆபிரகாம் என்று மாறிவிடுகிறது. முதல் பெயர் என்ன? முற்பிதாக்களின் தலைவன் அல்ல முற்பிதாக்களில் ஒருவன் அல்ல கோத்திர தலைவன் என்று சொல்லலாம். இரண்டாவது பெயர் என்ன? ஆபிராம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. மூன்றாவது பெயர் ஆபிரகாம் என்பது. அருமையானவர்களே, தற்காலத்திலே மனிதர்கள் தங்கள் பெயர்களை அடிக்கடி மாற்றுவது உண்டு. கால சூழ்நிலையின் அடிப்படையிலே, இருப்பிடத்தின் அடிப்படையிலே அல்லது வசிக்கும் சூழ்நிலையிலே, நாகரிக சூழ்நிலையிலே தங்கள் பெயர்களை அடிக்கடி மாற்றி அவர்கள் அதை பயன்படுத்துவது உண்டு. இங்கு ஆண்டவர் ஆபிரகாமை ஆபிராம் என்கிற நிலையிலிருந்து ஆபிரகாம் என்று அழைக்கிறார். ஆபிராம் என்றால் பொருள் என்ன? அதற்கு வித்தியாசமான அர்த்தம் இருக்கிறது. மேன்மையான உயர்த்தப்பட்ட தகப்பன் என்று பொருள் கொள்ளலாம். ஆனால் ஆபிரகாம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசித்தால் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்று பொருளாகும். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5லிருந்து 6 வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். உன்னை மிகவும் அதிகமாக பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். ஆகவே ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட முதல் பெயர் அவன் முற்பிதாக்களில் ஒருவன் அல்லது கோத்திர தலைவன். இரண்டாவது பேர் ஆபிராம், மூன்றாவது பேர் ஆபிரகாம் என்பது. நான்காவதாக இன்னொரு பேர் இருக்கிறது. ஆதியாம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்தை நீங்கள் கவனமாக வாசித்து பாருங்கள். ஆபிரகாமை தீர்க்கதரிசி என்று கர்த்தர் குறிப்பிடுகிறார். ஆதியாம் 20ஆம் அதிகாரம் 1 எடுத்து வாசித்து பாருங்கள். ஆபிரகாம் கேராரிலே வசிக்கிறார். அங்கு ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை சகோதரி என்று சொல்கிறார். அந்த சாராள் என்பவள் தன்னுடைய புருஷனான ஆபிரகாமை சகோதரன் என்று சொல்கிறாள். ஆகவே சகோதரன் சகோதரியாக காணப்பட்ட அல்லது தங்களை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆபிரகாம் சாராளை கண்ட அந்த ராஜா என்ன செய்கிறான் என்றால், அபிமெலேக்கு ராஜா அந்த சாராளை தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு வந்து விடுகிறான். அந்த சமயத்திலே அபிமெலேக்கோடு கர்த்தர் சொப்பனத்திலே பேசுகிறார். அந்த பெண்ணை நீ தொடாதே, அவள் இன்னொருனுடைய மனைவி, அவளுடைய புருஷன் ஒரு தீர்க்கதரிசி உனக்காக வேண்டுதல் செய்வான், அவளை அனுப்பிவிடு, இல்லாவிட்டால் நீ செத்தாய் என்று சொல்கிறார். அப்பொழுது அந்த ராஜா சொல்கிறார், நான் உத்தம இருதயத்தோடு சுத்தமான கைகளோடு இதை செய்தேன் என்று சொன்னார்.
உடனே கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், நீ உத்தமமான இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடு இதை செய்ததினாலே உன்னை நான் தடுத்தேன் என்று சொல்கிறார். அந்த இடத்திலே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிற பேர் என்னவென்றால் தீர்க்கதரிசி என்று சொல்கிறார். அருமையானவர்களே, இந்நாட்களிலே ஏராளமான மக்கள் தீர்க்கதரிசிகளாக தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலும் தீர்க்கதரிசிகள் உண்டு, புதிய ஏற்பாட்டிலும் தீர்க்கதரிசிகள் உண்டு. தீர்க்கதரிசிகள் இல்லை என்று நான் மறுப்பதில்லை, தீர்க்கதரிசன வரங்கள் மறைந்து போனது என்று நான் சொல்வதில்லை. ஆனால் இந்த தீர்க்க தரிசன வரமானது இன்றைக்கு தவறாக மக்களாலே பயன்படுத்தப்படுகிறதை அறிந்து வேதனைப்படுகிறோம். அருமையானவர்களே, தீர்க்கதரிசி என்றால் பொருள் என்ன? 2 பொருள். ஒன்று, ஆண்டவருடைய தரிசனத்தை அல்லது ஆண்டவர் கொடுக்கிற காட்சிகளை அல்லது ஆண்டவர் கொடுக்கிற வழிநடத்தலை காண்கிற மனிதன் என்று சொல்லலாம். இன்னொரு பொருள் என்னவென்றால் ஆண்டவருக்காக பேசுகிறவன், ஆங்கிலத்திலே ஸ்போக்ஸ்மேன் என்று சொல்லலாம். ஆண்டவரின் வார்த்தைகளை, ஆண்டவரின் திட்டங்களை, ஆண்டவருடைய செய்திகளை அல்லது ஆண்டவருடைய உள்ள துடிப்பை மக்களுக்கு சொல்கிற ஒரு அருமையான மனிதன் தான் தீர்க்கதரிசி. நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே அகபு என்கிற ஒரு தீர்க்கனை பார்க்கலாம். பிலிப்பினுடைய குமாரத்திகள் தீர்க்கதரிசன வரம் பெற்றவர்களாக காணப்பட்டார்கள் என்று வேதவசனம் சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா, எரேமியா, மல்கியா, அதே ஆகாய் போன்ற தீர்க்கதரிசிகள் காணப்பட்டார்கள். அந்த தீர்க்கதரிசிகளிலே 2 வகையாக பிரிக்கப்படுகிறார்கள். பெரிய தீர்க்கதரிசிகள், சின்ன தீர்க்கதரிசிகள் என்று. பெரிய தீர்க்கதரிசிகள் என்றால் அதிக வல்லமை படைத்தவர்கள் என்று பொருள் அல்ல. அவர்கள் சொன்ன தீர்க்கதரிசனங்கள் அநேக பக்கங்கள் அடங்கிய ஒரு நூலாக காணப்பட்டது. ஆனால் சிறிய தீர்க்கதரிசியின் புஸ்தகமானது சில அதிகாரங்கள் உள்ள அங்கே நூலாக அது காணப்படுகிறது. அருமையானவர்களே, தீர்க்கதரிசி என்றால் என்ன? கர்த்தருடைய நடத்துதலை காண்கிறவன், கர்த்தருடைய அங்கே காட்சிகளை காண்கிறவன், கர்த்தர் ஜனங்களுக்கு வைத்திருக்கிற தூர காரியங்களை காட்சிகளாக காண்கிறவன். அதே சமயத்தில் ஆண்டவரின் இருதய துடிப்பை, திட்டத்தை, சித்தத்தை, அவருடைய எச்சரிப்பை, ஆறுதலை அறிந்து மக்களுக்கு ஆண்டவரின் வாயாக இருந்து பேசுகிறவன். அருமையானவர்களே, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு பேர் என்ன? அந்த பேர் இதுதான், தீர்க்கதரிசி என்று பொருளாகும். முதலாவது ஆபிரகாமுக்கு கொடுத்த பேர் முற்பிதாக்களில் ஒருவன் அல்லது கோத்திர தலைவன். 2வது பேர் ஆபிராம் என்பது, 3வது பேர் ஆபிரகாம் என்பது, 4வது பேர் என்னவென்று சொன்னால் அது உண்மையாகவே தேவனுடைய தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டார். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த பெயர்களை உங்கள் வாழ்வோடு ஒப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் தன்னுடைய வார்த்தை மூலமாய் பேசுவார். 5வதாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு பேர் என்ன? விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஆபிரகாமை சாதாரண மனிதனாக நாம் எண்ண முடியாது. விசுவாசத்திற்கு நாம் பேசும் பொழுது அல்லது விசுவாசத்தை குறித்து நாம் மக்களுக்கு விளக்கும் பொழுது நாம் சொல்லப்படுகிற, சுட்டி காண்பிக்கப்படுகிற மனிதன் ஆபிரகாம் தான். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாக காணப்படுகிறான். அருமையானவர்களே, விசுவாசிகளின் தகப்பன் என்றால் அவன் எவ்வளவு விசுவாசம் உடையவன் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. எபிரேய நிருபத்திலே வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் விசுவாசத்தினாலே என்று வேதத்திலே வாசிக்க முடிகிறது. ரோமருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 12 வாசித்து பாருங்கள். விசுவாசமாகிய அடிச்சுவடியில் நடக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கு அந்த அடையாளத்தை பெற்றார். விசுவாசிகளின் தகப்பன் என்று ஆபிரகாம் இங்கு குறிப்பிடப்படுகிறார். அருமையானவர்களே, அங்கே ரோமருக்கு நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே ஆபிரகாமை விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கிறார். யூதர்கள் முற்பிதாக்களின் தகப்பன் என்று சொல்லலாம் அல்லது கோத்திர தலைவன் என்று சொல்லலாம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? இவர்கள் விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பன் என்று சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் காலத்தை பாருங்கள், வேதாகமம் கிடையாது. ஆபிரகாம் காலத்திலே திருச்சபை கிடையாது. ஆபிரகாம் காலத்திலே போதகர்கள் கிடையாது. ஆபிரகாம் காலத்திலே பாடகர் குழுவிலே கிடையாது. ஆபிரகாம் காலத்திலே இப்போது இருக்கிற நடைமுறையில் இருக்கிற ஆவிக்குரிய உலகில் காணப்படுகிற எந்த ஏதுக்களும் கிடையாது. அந்த நாட்களிலே அதிகமான தீர்க்கர்கள் கூட கிடையாது.
இப்படிப்பட்ட ஒரு காலத்திலே, ஒருவேளை ஐக்கியமில்லாத காலங்களிலே, வேத வசனம் எழுதப்படாத ஒரு காலங்களிலே, அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆபிரகாம் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்தான். ஏனென்று சொன்னால், ஆண்டவர் மேலே அவனுடைய விசுவாசம் வைத்தான். அவர் சொன்ன வார்த்தை மேல் விசுவாசம் வைத்து நம் எல்லாருக்கும் அவன் தகப்பனானான். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? ஆபிரகாமை போல நாம் விசுவாசிகளுக்கு தகப்பனாக இருக்கிறோமா? இன்றைக்கு காலத்தை பார்த்தால் நாம் போதகராய் இருக்க வேண்டிய நாம் சிறுபிள்ளை போல இன்னும் தவண்டு கொண்டிருக்கிறோம். ஒருவேளை சிறுபிள்ளை தனமாக நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையிலே சிறு பிள்ளையாகவே இருக்கிறார்களே தவிர, சிறு பிள்ளை தனமாகவே நடந்து கொள்கிறார்களே தவிர, அவர்கள் முதிர்ச்சி அற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள். ஆபிரகாம் வாழ்க்கையிலே மேடு பள்ளங்கள் காணப்பட்டது. அவருடைய வாழ்க்கையிலே உயர்வு தாழ்வு காணப்பட்டது. அவருடைய வாழ்க்கையிலே வெற்றி தோல்விகள் கூட காணப்பட்டது. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே காலங்கள் வளர வளர, வயது கூட கூட, அவருடைய வாழ்க்கையில் விசுவாசிகளுக்கெல்லாம் அவன் ஒரு தகப்பனாக அவன் காணப்பட்டான். ரோமருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 19 21 வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் அவன் சந்தேகப்படாமல், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மைமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை அவன் முழுமையாக நம்பி விசுவாசித்து துதித்து அவன் வல்லமை நிறைந்த ஒரு மனிதனாக மாறினான். அருமையான என் சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் விசுவாசத்தில் எப்படி இருக்கிறீர்கள்? விசுவாசத்திலே அநேகருக்கு தலைவனாக அல்லது தகப்பனாக காணப்படுகிறீர்களா? உங்கள் வாழ்க்கை மூலமாக அநேகர் ஆண்டவரை அறிந்திருக்கிறார்களா? அல்லது ஆண்டவருடைய அன்பின் வட்டத்திற்குள்ளே வந்திருக்கிறார்களா? அல்லது உங்களுடைய விசுவாச வாழ்க்கை மூலமாய் அநேகருடைய விசுவாச வாழ்க்கையானது கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறதா? சகேவின் மனமாற்றத்தை குறித்து லூக்கா 19ஆம் அதிகாரம் 9 வாசிக்கும் பொழுது நம்முடைய இரட்சகராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், இவன் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவன் ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்கிறார். அப்படியானால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருக்காக வாழுகிறவர்கள், அவருடைய மனந்திருவலின் அனுபவத்துக்குள்ளே வளருகிறவர்கள், தங்களுடைய ரட்சிப்பின் வாழ்க்கையிலே அவர்கள் வாழ தொடங்கினவர்கள், அல்லது தங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டு சரி பண்ணி கொண்டவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் குறிப்பிடுகிற வார்த்தை என ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்கிறார். 18 ஆண்டுகள் கூனியாய் இருந்த ஒரு பெண்ணை குறித்து சொல்லும் பொழுது இவள் ஆபிரகாமின் குமாரத்தி என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அருமையானவர்களே, நான் சில பெயர்களை சொன்னேன். ஆபிரகாமின் முதல் பெயர் என்ன? கோத்திர தலைவன், முற்பிதாக்களின் தலைவன். 2வது பேர் ஆபிராம், 3வது பேர் ஆபிரகாம், 4வது பெயர் என்னவென்றால் தீர்க்கதரிசி, 5வது பெயர் என்னவென்றால் அவன் உண்மையாகவே விசுவாசிகளுக்கு தகப்பன். கடைசியாக ஒரு பெயரை சொல்லி முடிக்கிறேன். அது என்னவென்றால் தேவனுடைய சிநேகிதன். யாக்கோபு நிருபம் 2ஆம் அதிகாரம் 23வது வாக்கியம், ஏசாயா 41ஆம் அதிகாரம் 8வது வாக்கியம், 2 கொரிந்தியர் 20ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்திலே இந்த 3 வாக்கியங்களிலே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்ன? அந்த ஆபிரகாமுக்கு பேர் தேவனுடைய சிநேகிதன். அருமையானவர்களே, தேவனுடைய சிநேகிதன். நாம் யாருக்கெல்லாமோ சிநேகிதராக இருக்கலாம். ஆண்டவருக்கு நாம் சிநேகிதராக காணப்படுகிறோமோ என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். உலகத்துக்கோ அல்ல உலக மனிதருக்கோ நாம் சிநேகிதராக இருக்கலாம். இந்த நாளிலே நமக்குள் கேள்வி கேட்க வேண்டும், நான் ஆண்டவருக்கு சிநேகிதனா? ஆபிரகாமை ஆண்டவர் தன் நாவை திறந்து சொன்னார், என் சிநேகிதனாகிய ஆபிரகாம் என்று சொன்னார். அதே போல வேத வசனத்திலே ஒவ்வொரு மக்களும் அப்படி அழைத்திருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது என்ன? ஆபிரகாமின் பெயர்களை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த பெயர்களோடு நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே ஜெபத்தோடு
ஆவியானுடைய ஒத்தாசையோடு சிந்திக்கும் பொழுது ஆண்டவர் இந்த செய்தியினுடைய வலிமையும் பொருளையும் புரிந்து கொள்ள உதவி செய்வாராக. நாம் கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். முற்பிதாக்களின் தலைவனான கோத்திர தலைவனான ஆபிரகாமை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆபிரகாமை போல விசுவாசிகளின் தகப்பனாகவும் தேவனுடைய சிநேகிதனாகவும் ஒரு தீர்க்கனாகவும் எங்களை மாற்றும்படி செபிக்கிறோம். ஆபிரகாமின் வாழ்வு எங்களுக்கு ஒரு அறைகூவலாக மாற உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.